உங்களை தொட்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கைக்குள்ள பிசாசு கிரியை செய்திருக்கலாம். பாருங்க, என்னைக்கு நீங்க அக்னியா மாறுவீங்களோ அப்பொழுது அந்த பிசாசு உங்களை கண்டு பயந்து ஓடு. ஹalleluya. உங்க கிட்டவே வர முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு எழுப்புதல் அக்னியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு பரலோக அக்னியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு மகிமையின் அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒவ்வொருவர் மேலும் அக்னி அபிஷேகம் விழப்போகிறது. இப்பொழுது சில நிமிடங்கள், குறிப்பா 5 நிமிடங்கள் அக்னி அபிஷேகத்திற்காக ஜெபிக்கப்படுகிறோம். உங்க ஜெபம் மாறப்போகிறது, உங்க தரிசனம் மாறப்போகிறது, உங்க வேத தியானம் மாறப்போகிறது, குறிப்பா உங்க கேரக்டர் மாறப்போகிறது. கங்கை அழுகச்சல அதை யாருனாலும் தூக்கலாம், எதுனாலும் உட்காரலாம், கேரக்டர் மாறல. ஆனா அதே கறி கங்கா மாறின உடனே அதனுடைய கேரக்டரே மாறிடுச்சு. நான் நினைச்சாலும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது, எதுவும் கிட்டே வராது. அது கேரக்டர் மாறிடுது. நம்ம நினைக்கிறோம்ல, என் கேரக்டர் இன்னும் மாறல. எப்போ அக்னி அபிஷேகம் நமக்குள்ள வருமோ அப்போது நம்மளுடைய கேரக்டரை கத்த மாற்ற போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சின்ன பிள்ளைகளை வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க சொன்னா பலரை கர்த்தருடைய அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறான். தாங்க முடியாத அபிஷேகத்தினால பலரை ஆட்கொள்ள போகிறான். பரிசுத்த வேதாகமத்தெல்லாம் நோக்கி வச்சுக்கோங்க.